உன் சத்துருக்களின் வாசலை சுதந்தரித்துக் கொள்வாய் என்று சொன்னார். You will possess the gates of your enemies. பலத்த கைகளை தட்டி வர அல்லேலூயா சொல்லுங்களேன். இந்த சிலுவையின் தியான நாட்கள் எதற்கு தெரியுமா? நீயும் நானும் சத்துருக்களை சுதந்தரித்துக் கொள்வதற்கு, சத்துருவை அழிப்பதற்கு, சத்துரு வல்லமை மேற்கொள்வதற்கு. அதற்காகத்தான் அவர் சிலுவைக்கு போனார். அதற்கு தான் அவர் சிலுவையிலே பாடுபட்டார். யார் அவர்? தேவனுடைய தூதனானவர், கர்த்தருடைய சமூகத்தின் தூதனானவர், ஒட்டுமொத்த பரலோகத்தின் ராஜா, உலகத்தின் ராஜா, எல்லா மகிமைக்கு சொந்தக்காரர். King of all universe. உனக்காக அவர் சிலுவையில் சிந்தின இரத்தம், the blood shed on the cross for you, உனக்காக அவர் பட்ட பாடுகள், the sufferings on the cross. என் பிள்ளைக்கு நல்லது நடக்குமா? நடக்கும். To do good, yes. அவர் சிலுவையில் சிந்தின இரத்தம் உனக்கு அற்புதத்தை The கொண்டு வரும். blood of the cross will உனக்கு do அதிசயத்தை கொண்டு வரும். bring the wonders. நீ வெட்கப்பட You will மாட்டாய். not be ashamed. இன்று தியானத்திற்கென்று கர்த்தர் உங்களோடு கூட எனக்கு பேசும்படி தந்த வசனம், A given word from God for our concentration. என் அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, Children of God. ஏசாயா தீர்க்கதரிசனத்தின் புத்தகம் 63 அதிகாரம், Taken from prophet Isaiah chapter 63. ஏசாயா 63 66. அவைகள் 9வது வசனங்களை வாசிக்க நாம் கேட்கலாம். Verses 9. அவர்களுடைய எல்லா நெருக்கத்திலும் அவர் நெருக்கப்பட்டார். அவருடைய சமூகத்தின் தூதனானவர் அவர்களை ரட்சித்தார். அவர் தமது அன்பின் நிமித்தமும் தமது பரிதாபத்தின் நிமித்தமும் அவர்களை மீட்டு பூர்வ நாட்களிலெல்லாம் அவரை தூக்கி சுமந்து வந்தார். கைகளை தட்டி தேவனுக்கு 3 அல்லேலூயா சொல்லுங்கள் பார்க்கலாம். பலத்த கைகளை தட்டி இன்னும் உற்சாகத்தோடு ஹalleluya. என் அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, இயேசு கிறிஸ்து வருவதற்கு முன்பு ஏசாயா என்னும் தீர்க்கதரிசி மூலமாய் அவருடைய பாடுகளை பற்றி சொல்லி இருக்கிறார். அதில் 2 காரியத்தை சொல்லுகிறார். ஒன்று, அவர் சமூகத்தில் இருக்கும் தூதனானவர், அவர் மட்டும்தான் எல்லாவற்றையும் தூக்கி பூர்வ காலம் முதல் சுமந்து வந்திருக்கிறார். பிதாவாகிய தேவனுடைய சமூகம் என்பது மிக பெருசு. Presence of Father is great. அந்த சமூகத்தில் எல்லாருமே நிலைக்க முடியாது. Everyone cannot remain. ஆனால் அவர் சமூகத்தின் தூதனானவர் மாத்திரம்தான் முழு அதிகாரத்தை உடையவராய் இருந்தார். The angel of his presence have power and authority. பிதாவுடைய முழு சமூகமும் அவரிடத்தில் தான் இருந்தது. Having power and authority of Father. அதில் 2 காரியம் சொல்லுகிறது. We can say 2 points. ஒன்று, அவருடைய சமூகத்தின் தூதனானவர் அவர்களை மீட்டு ரட்சிப்பதற்காகத்தான் வந்தாராம். One, the angel of the Lord came down to save his children. என் அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, இந்த தூதனானவர் எப்படிப்பட்டவர் என்று யாருக்கா தெரியுமா? Do you know about this angel of God? சற்று நீங்கள் தெளிவாய் கவனிக்க வேண்டும். இந்த தூதனாருடைய வல்லமையை நீங்கள் அறிந்தது உண்டா? Do you know the power of the angel of God? நாம் ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு வருஷம் ஒவ்வொரு விதமாய் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். Every day, every year we are living in a different way. என் அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, வேத வசனத்தை சற்று கவனித்து பாருங்கள். இந்த காரியம் நடந்த பின்பு தேவன் ஆபிரகாமை சோதித்தார். After these things happened, the Lord testified Abraham. நன்றாய் கவனிக்க வேண்டும். Listen. அவர் ஆபிரகாமை சோதித்து, the Lord testified Abraham. ஆபிரகாமே என்றார். Abraham. அதற்கு இதோ அடியேன் என்றார். Here thy servant. தேவன் என்ன சொன்னார்? What does the Lord say? தேவாதி தேவன் அவரோடு பேசுகிறார். Lord God spoke to him. வேற யாரும் பேசவில்லை. Not others. இந்த காரியம் நடந்த பின்பு தேவன் ஆபிரகாமை சோதித்தார். After that the Lord testified Abraham. முதலாவது சோதனை அங்கே வருகின்றன. First trial came. இந்த சோதனை அவர் சோதித்த பொழுது when he trials, ஆபிரகாமே என்றார். he said Abraham. இதோ அடியேன் என்றார். Behold thy servant. அப்பொழுது அவர் அவனை பார்த்து சொன்னார். And he said to him, உன் புத்திரனும் உன் ஏகசுதனும் நேசகுமாரனுமாகிய ஈசாக்கை எனக்காக பலியிடும்படி நான் காண்பிக்கிற மோரியா தேசத்தின் மலைகளில் ஒன்றில் அவனை தகன பலி இடு என்றார். offer your only begotten son unto the place what I point. கைகளை தட்டி தேவனுக்கு 3 அல்லேலூயா சொல்லுங்களேன். Hallelujah. தேவன் ஆபிரகாமை சோதிக்கிறார். The trials of God came to 100 வயதிலே வாக்குத்தத்தத்தின்படி பிறந்த பிள்ளை அது. At the age of 100, according to the promise he gave us. வாக்குத்தத்தத்தின்படியே பிறந்த ஒரு குழந்தை அது. According to the promise he was born. ஆனால் நன்றாய் கவனிக்க வேண்டும். Listen. தேவன் ஆபிரகாமை சோதித்தாராம். The trial came from
heaven. அதன் பிறகு நடந்தது என்ன? Then what happened? அவர் சொன்னார், Lord said, உன்னுடைய புத்திரன் உன் ஏகசுதன் நேசகுமாரனுமாகி ஈசாக்கை அழைத்துக் கொண்டு நான் காண்பிக்கும் மோரிய தேசத்தின் மலைகள் ஒன்றில் அவனை தகன பலியிடு என்றார். Bring your only begotten son and offered him the place what I show to you. 10 மாசம் சுமந்த ஒரு தாய் உள்ளே இருக்கிறாள். Mother is inside the tent. அவளுக்கும் அவன் சொல்லவில்லை. He never informed தன்னோடு her. லட்சோப ஆயிரக்கணக்கான மனிதர்கள் இருக்கிற அவர்களுக்கும் சொல்லவில்லை. Thousands of servants he doesn't. ஆனால் நடந்தது என்ன? What happened? என் அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளை, தன் பிள்ளை கூட்டிக் கொண்டு தன்னோடு கூட இருந்த கழுதையும் எடுத்துக்கொண்டு மனிதர்களை கூட்டிக் கொண்டு தேவன் காண்பித்த இடத்திற்கு போனார். And Abraham reached the place what the Lord commanded to reach to offer. தேவன் குறித்த இடத்திற்கு வந்தார். He reached the appointed place. தன்னுடைய மகனை கட்டினார். And he bound his son. ஆனால் போகும் வழியிலே தன் மகன் பார்த்து சொன்னான். The son said on the way. எல்லா கட்டைகளும் அடுக்கி விட்டார்கள். They set all the அப்போது அவன் altar. தகப்பனை பார்த்து ஈசாக்கு சொன்னான், And Isaac said, தகப்பனே, Father, கட்டைகள் இருக்கிறது, we have woods. பலிக்கு ஆடு எங்கே என்றார். Where is the lamb to give அதை offer? அவர் சொன்ன ஒரே ஒரு வார்த்தை, Abraham said, அதை கர்த்தர் பார்த்துக் கொள்ளுவார் என்றார். He'll take care of it. ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. Hallelujah. இது அவர் சொன்ன மற்றொரு காரியம். The first word. மற்றொரு காரியம் என்ன? Now what is the அந்த கழுதையோடு கூட வந்தவர்களோடு கூட பார்த்து அவர் சொல்லுகிறார், And he said to the நானும் பிள்ளையாண்டாம் அவிடம் போய் தொழுது கொண்டு வருகிறோம் என்றார். We are going to that place to worship. அவர் சொன்ன வாக்கை பாருங்கள். Look at the word of நானும் பிள்ளையாண்டாம் அவிடம் போய் தொழுது கொண்டு திரும்ப வருவோம் என்றார்கள். Myself and my son going to worship the Lord, then we will come back. என் அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, இவை எல்லாம் விசுவாசத்திலே அவர் அறிக்கையிடுகிறார். Faithfully he confessed. இவை எல்லாவற்றையும் விசுவாசத்தில் அறிக்கையிடுகிறார். Faithfully Abraham ஆனா confessed. நடந்தது என்ன? What happened? என் அருமையான கர்த்தருடைய ஜனமே, Children, வேதம் சொல்லுகிறது, the Bible says, தேவனுடைய வார்த்தையின்படி அறிக்கை செய்துவிட்டு according to what he தன் confessed, பிள்ளை அணைத்தான். he brought his children பிள்ளையை தன் கைகளை கட்டினான். and bound with the rope, அவனை தூக்கி பலிபீடத்தில் வைத்தான். placed on the altar, மோரியா தேசத்தின் மலையில். Mount of Moriah. என் அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, Beloved, மோரியா தேசத்தின் மலைகளிலே it was one of the mountains தேவன் of குறித்த Moriah. இடத்திலே கடத்தினான். Placed in an appointed place of கடத்தி God. விட்டு Then ஒன்றே ஒன்று நடந்தது. one thing happened. தன் கையை நீட்டி கத்தி எடுத்தான். He stretched out his hand and took the கைகளை knife. தட்டி தேவனுக்கு ஒரு அல்லேலூயா சொல்லுங்கள் பார்க்கலாம். Hallelujah. பலத்த கைகளை தட்டி. Loudly. என் அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, ஆதியாகமம் 22:1-2 சொல்லுகின்றன. ஆதியாகமத்தின் புத்தகம் 22:10-11 சொல்லுகின்றன. தன் கையை நீட்டி அவன் கத்தி எடுத்தான். தேவன் தீர்மானித்து விட்டார். அவன் கத்தி எடுத்து விட்டான். ஒரு அல்லேலூயா சொல்லுமே. அவன் கட்டாயம் கொன்று விடுவான் என்று சொல்லி. ஆனால் தேவனுடைய விசுவாசத்தை அறிக்கையை பார்த்தார். நானும் பிள்ளையாண்டாம் அவிடம் போய் வருவேன் என்று சொல்லி இருக்கிறார். நான் வாக்குத்தத்தங்களை கொடுத்திருக்கிறேன். நடந்தது என்ன? அந்த சோதனையிலே அவர் ஜெயமெடுக்கும் நேரம் வந்தது. The time came to overcome the trial. அதனால தான் அவர் தூக்கி சுமந்தார் பூர்வ காலம் முதல். So from ancient the Lord has carried. என் அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, அவன் கத்தி எடுத்த உடனே took the knife. வானத்திலிருந்து கர்த்தருடைய தூதனானவர் பேச ஆரம்பித்தார். Angel of the Lord called. கைகளை தட்டி தேவனுக்கு ஒரு அல்லேலூயா சொல்லுங்களே. ஹalleluya. 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 Praise the Lord. அதுக்கு முன்பு பேசினது பிதாவாகிய தேவன். பிதாவாகிய தேவன் சொன்னார், உன்னுடைய குமாரனாகிய ஏகசுதனை எனக்கு நீ பலி செலுத்துவாயா என்று கேட்டார். Slay your only begotten son. ஆனாலும் பாருங்கள், but look at here, இவன் கத்தி எடுத்த உடனே when he took the knife, வானத்திலிருந்து கர்த்தருடைய தூதனானவர் பேசுகிறார். the angel of God spoke from heaven. கைகளை தட்டி அப்பா குரலையே சொல்லுங்கள். Hallelujah. இன்றைக்கு உன்னை பார்த்து சொல்லுகிறார், இதுவரை நீ கட்டப்பட்டு இருக்கிறாயோ, நீ கட்டப்பட்டு வாழ்ந்திருக்கிறாயோ, ஒருவேளை ஈசாக்கை போல் கட்டப்பட்டு விட்டாயோ, கர்த்தருடைய ஆவியானவருடைய கட்டுகளை அவிழ்க்க அவர் வல்லமை உள்ளவராய் இருக்கிறார். ஹalleluya. ஹalleluya. கட்டப்பட்ட மனிதரெல்லாம், கட்டப்பட்ட மனிதரெல்லாம் கட்டவிழ்க்கப்பட வேண்டும். காயப்பட்ட மனிதரெல்லாம் கல்வாரி வர வேண்டும். கர்த்தர் உம்மை காண வேண்டும். கர்த்தர் உம்மை காண வேண்டும். தேவா 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 தேவா. கட்டப்பட்ட மனிதரெல்லாம் கட்டவிழ்க்கப்பட வேண்டும்.
காயப்பட்ட மனிதரெல்லாம் கல்வாரி வர வேண்டும். கர்த்தர் உம்மை காண வேண்டும். கர்த்தா உம்மை காண வேண்டும். அறியாமை இருள் விலகி அதிசய தேவனை காண வேண்டும். அறியாமை எங்கள் அதிசய தேவனை காண வேண்டும். எங்கள் அதிசய தேவனை காண வேண்டும். கட்டப்பட்ட மனிதரெல்லாம் கட்டவிழ்க்கப்பட வேண்டும். காயப்பட்ட மனிதரெல்லாம் கல்வாரி வர வேண்டும். கர்த்தர் உம்மை காண வேண்டும். கர்த்தர் உம்மை காண வேண்டும். கைகளை தட்டி அப்பாவுக்கு ஹல்லேலூயா. ஆனால் இதில் ஒரு காரியம் நடந்தது. Here there is a matter. அவன் தன் கையை நீட்டினான். He took the knife. கத்தியை எடுத்தான். Took the knife. கர்த்தருடைய தூதனானவர் வானத்திலிருந்து ஆபிரகாமே என்று called to him from என் அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, ஒரு சம்பவம் நடந்தது. There was a matter. வேதம் சொல்லுகிறது, The Bible says, கர்த்தருடைய வேலையை அசதியாய் செய்யும் மனிதன் சபிக்கப்பட்டவனா. He who lazy to do the work of God, cursed is he. தன்னுடைய கத்தியில் தன்னுடைய பட்டயத்தில் இரத்தத்தை பார்க்காமல் உரையில் அடைத்துக் கொள்ளுகிறவனும் சபிக்கப்பட்டவனா. He who control his knife not to see blood, cursed is he. ஏன் தெரியுமா? அவன் கத்தி எடுத்து விட்டான். He took the knife. அங்கே அந்த கத்தியில் இரத்தம் படாமல் போனால் if the blood is ஆபிரகாமும் சபிக்கப்பட்டு போவார். ஈசாக்கும் சபிக்கப்பட்டு போவார். அதனால தான் ஆண்டவர் சொன்னார், அந்த கத்தியை உரையிலே அடக்கிக் கொள்ளுகிறவன் சபிக்கப்பட்டவன். அதனால தான் ஆண்டவர் சொன்னார், ஆபிரகாமே உன்னுடைய கையை பிள்ளை மேல் போடாதே, கைகளை தட்டி அப்பாவுக்கு. So the Lord said, Abraham, do not place your hand on your child. அந்த சாபத்தையும் even அவரே சுமந்து கொண்டார். The Lord has bore. அவரே சுமந்து கொண்டார். Even the Lord has bore. எரேமியா 48:10 சொல்லுகின்றன, 48:10 கர்த்தருடைய வேலையை அசதியாய் செய்யும் மனிதன் சபிக்கப்பட்டவன். Cursed is the man who lazy the தன் work of God. பட்டயத்தை உரையில் இரத்தம் பார்க்காமல் அடக்கிக் கொள்ளுகிறவன் He சபிக்கப்பட்டவன். who would not see the blood. இந்த சாபமான உலகத்திலே In this cursed world, நீயும் நானும் மீட்பதற்காக to தான் redeem you அவர் and me. நமக்காக சாபமாய் மாறிப் The போனார். Lord become cursed. வேதம் சொல்லுகிறது, The Bible says, ஆபிரகாமை என்று தூதனானவர் the கூப்பிட்டார். angel of God called him from heaven, இந்த Abraham. தூதனானவர் எதற்குத்தான் கூப்பிட்டார்? That's what the angel of God வேதம் says. சொல்லுகிறது, The Bible says, என் அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, children of God, அந்த இடத்தில் ஒரு முற்புதரிலே கொம்புகள் சிக்கிக் கொண்டு ஒரு ஆட்டுக்கடாவை கண்டு அதை தன் குமாரனுக்கு பதிலாக அவன் பலியிட்டான். எப்படி பலியிட்டான்? அதே கத்தியினாலே அதை கொன்றான். instead of his son with the same knife, he Hallelujah. killed the ram. எல்லாம் சாபமாயிருக்கு. Totally everyone is cursed. அதனால தான் அவர் சமூகத்தின் தூதனானவர். அவர் ஒட்டுமொத்த அதிகாரத்தையும் பிதாவாகிய தேவன் அவருக்கே கொடுத்திருந்தார். Father God gave all the powers and authority to his only begotten son. ஹல்லேலூயா. Hallelujah. சகல அதிகாரத்தையும் In all powers. நீயும் நானும் இந்த நாளிலே Even this day, என்னை கவனிக்க வேண்டும். listen. எந்த கத்தி ஆபிரகாம் எடுத்தாரோ, Which knife Abraham took, அந்த கத்தி அவர் உரையிலே போட்டிருந்தால் ஆபிரகாம் சபிக்கப்பட்டு whatever he keep, he will be cursed. ஆனால் வேதம் But சொல்லுகிறது, the Bible says, அவர் பூர்வ காலம் முதல் அதை செய்து வந்திருக்கிறார். from origin the Lord did it. வேதம் சொல்லுகிறது, The Bible says, என் அருமையான கர்த்தருடைய ஜனமே, children of God, வேதம் என்ன சொல்லுகிறது? what is the word of God அதே says? ஆதியாகமம் 22ஆம் அதிகாரத்தை பாருங்கள். Genesis 22, 15 முதல் 17 வசனங்கள் 15 onwards. என்ன சொல்லுகிறது? What is the word? இரண்டாம் தாரம் கர்த்தருடைய தூதனானவர் வானத்திலிருந்து அவனோடு கூட பேசுகிறார். and the angel of God called Abraham நான் second உன்னை time. ஆசீர்வதிக்க ஆசீர்வதித்து I will bless thee. உன் சந்ததியை பெருக பண்ணுவேன் Multiply your என்று சொல்லுகிற சத்தத்தை ஈசாக்கு காதில் கேட்டுக்கொண்டே இருந்தார். Isaac heard the அப்போ voice of the தேவன் என்ன angel of சொன்னார்? God. 17 வசனத்திலே, Verse 17, உன் சத்துருக்களின் வாசலை சுதந்தரித்துக் கொள்ளுவாய் என்று You will சொன்னார். possess the gates of your enemies. பலத்த கைகளை தட்டி ஒரு அல்லேலூயா சொல்லுங்களேன். Say hallelujah. இந்த சிலுவையின் தியான நாட்கள் எதற்கு தெரியுமா? Why these days for நீயும் us? நானும் சத்துருக்களை சுதந்தரித்துக் கொள்வதற்கு, We to possess the சத்துருவை gates of அழிப்பதற்கு, to destroy, சத்துரு வல்லமை மேற்கொள்வதற்கு, to overcome the power of அதற்காகத்தான் evil. அவர் சிலுவைக்கு போனார். That's why God went to the cross. அதற்குத்தான் அவர் சிலுவையிலே That's why he went to பாடுபட்டார். suffer in the cross. யார் அவர்? Who is he? தேவனுடைய தூதனானவர். Angel
கர்த்தருடைய சமூகத்தின் தூதனானவர் ஒட்டுமொத்த பரலோகத்தின் ராஜா, உலகத்தின் ராஜா, எல்லா மகிமைக்கும் சொந்தக்காரர். King of all universe. Hallelujah. ஹalleluya, praise the Lord, ஹalleluya. hallelujah. பக்கத்தில் கை கொடு சொல்லுங்கள், இனி எனக்கு சத்துரு இல்லை, எனக்கு சத்துருக்கள் இல்லை. கர்த்தரே எனக்காக, கர்த்தர் எனக்காக யாவையும் செய்து முடித்திருக்கிறார். என் தகப்பனாகிய ஆபிரகாம் கத்தியை உரையில் போடவில்லை, கர்த்தருடைய நாமத்தினாலே அவர் பலி செலுத்தினார். ஒரு அல்லேலூயா சொல்லுங்களே. என் அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, இந்த கர்த்தருடைய தூதனானவர் எப்படிப்பட்டவர்? Do you know about this angel of God? யாருக்காவது தெரியுமா? Do you know anything என் about அருமையான மகனே மகளே, வேதம் சொல்லுகிறது, the Bible says, அதை அந்த கர்த்தருடைய தூதனானவருடைய வல்லமை பற்றி யோபு சொல்லுகிறார். Job said about the power of the யோபுவின் angel of புத்தகம் God. 33ஆம் அதிகாரம் Job 33 23 24 வாசிக்க நாம் கேட்கலாம். 23 onwards. ஆயிரத்தில் ஒருவனாகிய சமாசி பண்ணுகிற தூதனானவர், சமாசி பண்ணுகிற தூதனானவர் கரங்களை தட்டி தேவனுக்கு ஒரு அல்லேலூயா சொல்லியா, Hallelujah. பலத்த கைகளை தட்டி Praise God. ஹalleluya. நம்முடைய ஆண்டவர் யாருங்க? ஆயிரத்தில் ஒருவர் வரலையா சொல்லுங்களேன். Out of 1,000 சமாசி பண்ணுகிற தூதனானவர் mediator மனுஷனுக்கு தம்முடைய நிதானத்தை அறிவிக்கும்படி கைகளை தட்டி ஒரு அல்லேலூயா சொல்லுங்களேன். பொய் சாட்சி வந்துச்சு, many false allegations came. அந்த இடத்தில் ஆண்டவர் என்ன செய்தார் தெரியுமா? What does the Lord did? நிதானத்தை கடைபிடித்தார். He never gave up his balance. நம்முடைய வாழ்க்கையில் நிதானத்தை இழந்து விடுகிறோம். We sometimes give up our balance. நம்முடைய வாழ்க்கையில கிறிஸ்துவின் வல்லமை இழந்து விடுகிறோம். We give up the power of God. ஆனால் அங்கே பாருங்கள், ஆயிரத்தில் ஒருவனாகிய சமாசி பண்ணுகிற கர்த்தருடைய தூதனானவர் மனுஷருக்கு தம்முடைய நிதானத்தை அறிவிக்கும்படிக்கு அவனுக்கு அனுசாரியாய் இருந்தாரே ஆகில் அவர் அவனுக்கு இறங்கி அவன் படுகுழியிலே இறங்காதபடிக்கு நீர் அவனை ரட்சியும். கைகளை தட்டி வர அல்லேலூயா சொல்லுங்களே. என்ன விசுவாச கைத்தட்டு. வேதம் சொல்லுகிறது, The Bible says, அவர் எல்லாவற்றுக்கும் எல்லாருடைய பாவத்துக்கும் நெருக்கப்பட்ட கர்த்தருடைய சமூகத்தின் தூதனானவர். the angel of God, from the presence of God, he was afflicted for all. நீ எங்கு போனாலும் சரி, wherever you may go, உன்னை அடையாளம் தெரியுது கர்த்தருடைய மனுஷன் என்று. the world will find out this is a man of God. கைகளை தட்டி வர அல்லேலூயா சொல்லுங்கள் பார்க்கலாம். ஹalleluya. என் அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, இந்த தூதனானவர் எப்படி என்று யாருக்கு தெரியுமா? You know about this angel of God again? அவர் அவருடைய சமூகத்தில் எப்போதும் இருக்கிறவர். always remain in his presence. வார்த்தைகளை கவனித்து பாருங்கள். Look at this verse. 400 வருடங்களுக்கு மேலாக இஸ்ரவேல் ஜனங்கள் எகிப்தில் அடிமைகளாய் இருந்தார்கள். More than 400 years people of Israel under the clutches of Egypt. ஒரு அல்லேலூயா சொல்லுங்கள். Hallelujah. 400 வருஷங்களுக்கு மேலாக more than 400 years எகிப்திலே அடிமைகளாய் இருந்தார்கள். நடந்தது என்ன? வேதம் சொல்லுகிறது, மோசே என்னும் தேவனுடைய மனிதன் தேவ பர்வதம் வரை ஆடுகளை மேய்த்து கொண்டு வந்தான். அப்போது நடந்தது என்ன? முட்செடியின் நடுவிலே கர்த்தருடைய தூதனானவர் எரிந்து அக்கினி ஜுவாலையாய் அவனுக்கு தரிசனமானார். ஹalleluya. கைகளை தட்டி அப்பாக்கு ஒரு அல்லேலூயா சொல்லுங்களே. கர்த்தருடைய தூதனானவர் அந்த இடத்திலே முட்செடியிலே வந்தவர் இயேசு கிறிஸ்து. வேற யாரும் வர முடியாது. அந்த முட்செடியில் வந்ததனால தான் அவருடைய சிரசிலே முற்கிரீடங்கள் சூட்டப்பட்டது. இஸ்ரவேல் தேசத்திலே 24 வகையான முற்கள் இருக்கிறது. அதிலே ஒரு முற்கள் வினா கிறிஸ்து என்று எழுதப்பட்டிருக்கிறது. ஏறத்தாழ அவைகள் 7 இன்ச் நீளம் உள்ளது. அவருடைய சிரசிலே அடித்த பொழுது பிள்ளைகள் வாசித்தார்கள், 17 முற்கள் அவருடைய மண்டையை துளைத்தது என்று சொல்லி. 17 thorns in ஆனால் கத்தோலிக்க மர பைபிள் சொல்லுகிறது, அவருடைய முட்களானது அவருடைய கண்ணத்தின் புருவத்தின் வழியாய் கண்ணை துளைத்து கொண்டு வெளியேற்றி பார்த்ததா. get into eyebrow and get into the eyes even. அதனால தான் அவர் தரிசனமாகும் பொழுது ஆபிரகாமுக்கும் ஈசாக்குக்கும் தன்னை வெளிப்படுத்தின ஆண்டவர் மோசேயோடுக்கு வெளிப்படுத்தும் போது முக்கிரீடத்தை சுமப்பதற்கு அடையாளமாகத்தான் முட்செடியிலே தரிசனமானார். For a sign to bear the sufferings, the Lord showed himself into the burning bush. என் அருமையான மகனே மகளே, என் அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, உன்னுடைய எல்லா கிரமங்களுக்காகத்தான், உன்னுடைய எல்லா மீறுதலுக்காகத்தான் கர்த்தருடைய சமூகத்தின் தூதனானவர் இந்த பூமிக்கு 2000 ஆண்டுகளுக்கு முன்பு இறங்கி வந்தார். 2000 years ago the son of God, the angel of God came down from heaven. சொல்லுகிறது, 40 வருஷம் சென்ற பின்பு, after 40 years, சீனாயின் மலையின் வனாந்தரத்திலே கர்த்தருடைய தூதனானவர் முட்செடி எரிகிற அக்கினி ஜுவாலையிலே
கைகளை தட்டி அப்பாக்கு ஒரு அல்லேலூயா சொல்லுங்களேன். Say hallelujah to the Lord. நம்முடைய தேவன் யாருங்களா? Who is our God? பட்சிக்கிற அக்கினி. Consuming fire. கைகளை தட்டி ஒரு அல்லேலூயா சொல்லுங்களேன். Hallelujah. ஹalleluya. Praise God. முட்செடியின் நடுவிலே அவனுக்கு அவர் தரிசனமானார். Among the thorn bush, burning bush, அவர் அக்கினி ஜுவாலையின் தேவன். He is a God of வேதம் சொல்லுகிறது கர்த்தர் தம்முடைய பிள்ளைகளை அக்கினி ஜுவாலையாய் மாற்றுகிறார். The Lord has made his children as a flame இந்த of சிலுவை fire. தியான நாட்களிலே உங்கள் ஒவ்வொருவரை அவர் அக்கினி ஜுவாலையாய் மாற்றுவார். அக்கினி ஜுவாலையாய் மாற்றுவார். அக்கினி ஜுவாலையாய் மாற்றுவார். கரங்களை கொண்டு வந்து கைகளை தட்டி தேவனுக்கு 3 அல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். ஹalleluya. எல்லாரும் பார்த்து கொண்டிருக்கிறார்கள். நின்று விட்டான் யோவான் ஸ்நானகன். இதோ உலகத்தின் பாவங்களை சுமந்து தீர்க்கிற தேவாட்டுக்குட்டி என்றார். The Lamb of God going to bear the sins of the world. யோவான் முதலாம் அதிகாரம் 29 வசனங்களை வாசிக்கிறோம். மறுநாளிலே யோவான் இயேசுவை தன்னிடத்தில் வரக்கண்டு. ஒரு அல்லேலூயா சொல்லுங்களேன். இயேசு தன்னிடத்தில் வரக்கண்டார். இதோ அருமையானவர்களே, இன்றைக்கு ஒரு தீர்மானம் எடுத்துக்கொள். Make a decision today. இந்த சிலுவையின் நாதர் உன்னிடத்திலே வர வேண்டும். This Jesus come to your side. மறுநாளிலே இயேசு தன்னிடத்தில் வரக்கண்டு இதோ உலகத்தின் பாவத்தை, உன்னுடைய பாவம் மட்டுமல்ல ஒட்டுமொத்த உலகத்தின் பாவத்தை, sins of the world, சுமந்து தீர்க்கிற தேவாட்டுக்குட்டி, who takes the sin of the world. கைகளை தட்டி ஒரு அல்லேலூயா சொல்லுங்களே. அவர் யாருங்க? அவரு மனோவா செலுத்தின ஆட்டுக்குட்டி. அந்த முச்செடியிலே ஈசாக்காய் பலி செலுத்தப்பட்ட ஆட்டுக்கடா. கைகளை தட்டி தேவனுக்கு ஒரு அல்லேலூயா சொல்லுங்களே. இந்த தூதனானவருக்கு மறுபெயர் ஆட்டுக்குட்டியானவர். Another name of the angel of God is the Lamb of God. ஹalleluya. ஏசாயா தீர்க்கதரிசனத்தின் புத்தகம் 53ஆம் அதிகாரம் 4வது வசனங்களை வாசிக்கலாம். மெய்யாகவே அவர் நம்முடைய பாடுகளை ஏற்றுக்கொண்டு. கைகளை தட்டி அப்பாக்கு 3 அல்லேலூயா சொல்லுங்களே. மெய்யாகவே அவர் நம்முடைய பாடுகளை ஏற்றுக்கொண்டு நம்முடைய துக்கங்களை சுமந்தார். கைகளை தட்டி அப்பாக்கு ஒரு அல்லேலூயா சொல்லுங்களே. Praise God. பக்கத்துல கை கொடுத்து சொல்லுங்க, இனி நீ துக்கம் சுமக்க மாட்டேன்னு சொல்லு. You will not carry sorrows. அங்க சொல்றாரு, மெய்யாகவே அவர் நம்முடைய பாடுகளை ஏற்றுக்கொண்டு நம்முடைய துக்கங்களை சுமந்தார். நாமோ அவர் தேவனால் அடிபட்டு வாதிக்கப்பட்டு சிறுமைப்பட்டவர் என்று எண்ணினோம். நாம் என்ன பண்றோம்? ஆண்டவருக்கு அது அவர் ஜெயிக்க இல்ல, உனக்காக அவர் செய்தார். For you the Lord has did it. உனக்காக செய்தார். For you and me. உனக்காக. For you. வேதம் சொல்லுகிறது. மத்தேயு புத்தகம் 8ஆம் அதிகாரம் 17வது வசனங்களை வாசித்து பாருங்க. 17வது வசனம். அவர் தாமே நம்முடைய பலவீனங்களை ஏற்றுக்கொண்டு. கையை உயர்த்தி ஒரு அல்லேலூயா சொல்லுங்களே. நீ பலவீனம் சொல்றியே. You are saying infirmities. இன்னைக்கு உன் பலவீனத்தெல்லாம் அவர்ட்ட சொல்லு. He will carry your infirmities. கை தட்டி ஒரு அல்லேலூயா சொல்லுங்களே. அவர் தாமே நம்முடைய பலவீனங்களை எல்லாம் ஏற்றுக்கொண்டு. கையை தட்டி ஆண்டவருக்கு அல்லேலூயா சொல்லுங்களே. அவர் சொன்னாரா, வாமா வா, குடு குடு, நான் எடுத்துக்கிறேன், வா வா வான்றாரா. அவர் தாமாக வந்து குடு. Voluntarily he will come. குடுப்பா and carry, took our பிரபா குடு, ஜோசப் குடு, அருள் குடு, டெல்லி பாபு குடு, மோசஸ் குடுன்னு கேட்கிறார். அவர் தாமே நம்முடைய பலவீனங்களை ஏற்றுக்கொண்டு நம்முடைய நோய்களை சுமந்தார். கையை உயர்த்தி ஒரு அல்லேலூயா சொல்லுங்களேன். வலத்த கைகளை தட்டி தேவனுக்கு அல்லேலூயா. உலகத்திலே என்ன கவனிங்கள், ஒரு மனுஷன் ஒருவேளை சாப்பாடு கூட கொடுத்துடலாம். Maybe people giving one time food, it's easy. மகனே, நோயை சுமக்க முடியுமா? How can carry the diseases? சுமக்க முடியுமா? No one can. உலகத்தில் அப்படி யாராவது இருக்காங்களா? There is another on the world. உனக்கு இருக்கிற கேன்சர் வியாதி என்கிட்ட கொடுன்னு யாராவது வாங்குவாங்களா? Anybody ready to share your disease? உனக்கு இருக்கிற புற்றுநோய் என்கிட்ட கொடுன்னு வாங்குவாங்களா? Anybody ready to share your disease? வேதம் சொல்லுது, எரேமியா சொல்றாரு, அவருடைய காயம் கொடிதாக இருக்குது, இன்னாரல. His wounds are so great, even it is in action. மகளே, உன்னுடைய வேதனையின் காயம் அவருக்கு கொடிதா இருக்குதா, இன்னாரலையா. எரேமியா சொல்றா, அவருடைய காய கொடிதா இருக்குது, ஆறல. உனக்காக அவர் சிலுவையில் சிந்தின இரத்தம், the blood shed on the cross for you, உனக்காக அவர் பட்ட பாடுகள், the sufferings on the cross. என் பிள்ளைக்கு நல்லது நடக்குமா? நடக்கும். To do good, yes. அவர் சிலுவையில் சிந்தின இரத்தம் உனக்கு அற்புதத்தை கொண்டு வரும். The blood of the cross will உனக்கு அதிசயத்தை கொண்டு வரும். bring the wonders. நீ வெட்கப்பட மாட்டே. You will not be ashamed. நம்முடைய தேவன் வல்லமை உள்ளவர் மட்டுமல்ல, not only is a mighty God, அன்பு நிறைந்தவரும், he is long suffering, பாசம் நிறைந்தவரும், kindful. ஏசாயா தீர்க்கதரிசனத்தின் புத்தகம்
Prophet Isaiah. 53ஆம் அதிகாரம். Chapter 53. 11 12 வாசிக்க கேட்போமா? அவர் தமது ஆத்தும வருத்தத்தின் பலனை கண்டு. நல்ல கவனிங்களே. ஆத்துமா வருத்தப்படுமா? The soul will பலனை கண்டு திருப்தி ஆவார். He will satisfy. நமக்காக அவர் திருப்தி ஆனாரா? The Lord is satisfied for us. பரவாயில்லை. அதை அவர் பலனாக ஏற்றுக்கொள்வார். And he'll accept as a reward. வாசிக்கலாம். என் தாசனாகிய நீதிபரர். கையை உயர்த்தி ஒரு அல்லேலூயா சொல்லியா? கையை உயர்த்தி சொல்லியா? பிதாவாகிய தேவன் சொல்றார் இயேசுவை பார்த்து. Father said to son, என் தாசனாகிய நீதிபரர். அவர் யார் அவரு? அந்த தூதனானவர் யாரு? நீதிபரர். கைகளை தட்ட மாட்டீங்களா? அல்லேலூயா. அப்பாவுக்கு ஒரு அல்லேலூயா சொல்ல மாட்டீங்களா? அல்லேலூயா. நம்மை இன்றைக்கு உட்கார வைத்திருக்கிறார் சகோதரனே. Brother, today the Lord honor you. இந்த மேன்மை எல்லாம் This honor அவருடையது. belong to him. என் தாசனாகி நீதிபரர் தம்மை பற்றும் அறிவினால் அநேகரை நீதிமான்களாக்குவார். கையை உயர்த்தி ஒரு அல்லேலூயா சொல்லுங்களே. பிதாவை பற்றுகிற சிந்தை அறிந்து கொண்டு அநேகர் நீதிமானாக்குவார். அவர்களுடைய அக்கிரமங்களை தாமே சுமந்து கொள்வார். கையை தட்டி ஒரு அல்லேலூயா. அல்லேலூயா. நோயை மாத்திரம் இல்லை, அக்கிரமத்தை எல்லாம் சுமந்தாரா. Voluntarily he'll carry பூர்வ காலம் முதல் இந்நாள் வரை நம்முடைய அக்கிரமங்களை எல்லாம் அவர் சுமந்தார். Take away all our iniquities. 12வது வசனத்தை வாசிக்கலாம். அவர் தம்முடைய ஆத்துமாவை மரணத்தில் ஊற்றி ஒரு அல்லேலூயா சொல்லுங்களே. இங்க பாருங்க, ஆத்துமாவை பிதாவுடைய சித்தத்தின்படி இங்க வர மரணத்துல ஊத்துறாரா? The will of God he pour out himself. அவர் ஊத்துனதால தான் நீ நானும் ஜீவாத்மா இருக்கிறோம். So we become a living soul. ஹalleluya. உனக்குள்ள இருக்கிற ஆத்துமா, the soul what is in your life. அவர் எல்லா நெருக்கத்திலும் நெருக்கப்பட்டார் அம்மா. He was oppressed in all. கர்த்தருடைய சமூகத்தின் தூதனானவர். The angel of God. இப்ப சொல்லு. Tell you now. உன் ஆத்துமா யாருது? கர்த்தருடைய. Your soul belongs to whom? சாலமோன் வர்ணித்தான், என் ஆத்தும நேசரை கண்டீர்களா? பாத்தியான்னு கேட்கிறான். அவர் அதிசயமானவர். He is wonder. அவர் அதிசயமானவர். He is wonder working God. அவர் அதிசயங்களை செய்வார். He is doing wonders. விசுவாசிக்கிற 3 அல்லேலூயா சொல்லு பார்க்கலாம். ஹalleluya. கல்வாரினா என்ன? சிலுவைனா என்ன? What is the meaning of cross? ஏதோ ஒன்று அல்ல. It is not. சிலுவை என்கிறது ஜெயம். Cross means victory. சிலுவை என்கிறது Cross means ஜெயம். Victory. அவர் ஆத்துமாவை மரணத்தில் ஊற்றி அக்கிரமக்காரரில் ஒருவராக எண்ணப்பட்டு. பாத்தீங்களா? செய்யல. ஆனா போய் நின்னாராம். ஏன் நின்னார் தெரியுமா? எல்லாருடைய அக்கிரமங்களுக்காக. For all our sins. கைகளை தட்டி தேவனுக்கு 3 அல்லேலூயா சொல்லுங்களே. ஹalleluya. எல்லாருடைய அக்கிரமங்களுக்காக. For all our transgressions. வாசிக்கலாம். அக்கிரமக்காரரில் ஒருவராக எண்ணப்பட்டு அநேகருடைய பாவத்தை தாமே சுமந்து. கைகளை தட்டி ஒரு அல்லேலூயா சொல்லுங்களே. Hallelujah. அநேகருடைய பாவத்தை the sin of many அவரே சுமந்தார். he himself bore. அவரே he சுமந்தார். himself bore. நான் சுமக்கிறேன். I will carry. நான் சுமக்கிறேன். நீ carry. சுமக்க தேவையில்லை. You need not carry. கர்த்தருடைய பிள்ளைகளே, ஆண்டவர் உன்னை பார்த்து சொல்லுகிறார். The Lord says அவர் எல்லா நெருக்கத்திலும் நெருக்கப்பட்டார். He was oppressed and depressed in all suffering. ஆனா பிசாசு அப்படி இல்லை. Demon is not உன்னை like that. வஞ்சிப்பதற்காகவே சுற்றித் திரிகிறார். He will try to அவனுடைய எல்லா கிரியைகளை அழிப்பதற்கு தான் மனுஷகுமாரன் வெளிப்பட்டார். the deeds of evil, the son of God. கைகளை தட்டி அப்பாக்கு 3 அல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். ஹalleluya. பலத்த கைகளை தட்டி. Let's clap. என் அருமையான மகனே மகளே, son and daughter in Christ. அவர் எல்லாருடைய he himself அநேகருடைய பாவத்தை தாமே சுமந்து அக்கிரமக்காரருக்காக வேண்டிக் கொண்டதின் நிமித்தம். நல்லா பாருங்க, அவர் சமூகத்தின் தூதனானவர் எப்படிப்பட்டவர்? Do you know how the angel of God in his presence? அதிசயமானவர். He is wonder working God. என் நாமத்தை கேட்பானேன். அது அதிசயம். அது is wonder. பக்கத்துல கை கொடு சொல்லுங்க, நம்ம அப்பா அதிசயமானவருங்க. Our father is wonder God. அவர் செய்வதெல்லாம் அதிசயங்க. His works are wonder work. அவர் நடத்துதெல்லாம் அதிசயங்க. His works are mysterious. அவர் சொல்லி கொடுப்பதெல்லாம் அதிசயங்க. His teachings are mysterious. ஒரு அல்லேலூயா சொல்லுங்களே. Hallelujah. அப்படியே பக்கத்துல கை கொடு சொல்லுங்க, அக்கிரமக்காரர்களுக்காக Father அவர் வேண்டிக் கொண்டார். அவர் யார்? அவரு who is he? தூதனானவர். நீதிபரர். Righteous. அவர் யாரு? Righteous. என் தாசனாகிய நீதிபரர். என் தாசனாகிய நீதிபரர். He is righteous God. இங்க பாருங்க, ஜட்ஜி இப்போ சேர்ல உட்கார்ந்திருக்க ஜட்ஜி திடீர்னு போய் குற்றவாளி வெளி தள்ளிட்டு, தம்பி நீ போ,
நான் தான் குற்றவாளி நிப்பாரா? How can judge come down from his position? டேய் நீ போடா, நானே நிக்கறேன். You go, let me go to your place. கைகளை தட்டி தேவனுக்கு ஒரு அல்லேலூயா சொல்லுங்களே. ஹalleluya. கைகளை தட்டி அப்பாவுக்கு 3 அல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். Hallelujah. ஹalleluya. ஸ்தோத்திரம். இப்ப சொல்லு. Tell you now. நம்ம அப்பா யாரு? Who is our father? நம்ம அப்பா யாரு? Who is our father? நீதி கை தொட்டு நான் நீதிமானுடைய பிள்ளை. நான் பெரிய கோர்ட் ஜட்ஜியுடைய பிள்ளை. We are children of judge. பரலோக கோர்ட்டுடைய ஜட்ஜியுடைய பிள்ளை. Amen. ஜட்ஜ் பிள்ளைகளை 3 அல்லேலூயா சொல்லுங்க. Hallelujah. ஹalleluya. ஹalleluya. விசுவாசிக்கிறீங்களா? Do you believe that? ஜட்ஜ் பிள்ளைகளை அப்படியே எழுந்து நில்லுங்க பார்க்கலாம். Stand quickly. 1 யோவான் 3ஆம் அதிகாரம். 1 John chapter 3. 1 யோவான் 3ஆம் அதிகாரம். Chapter 3. அதிலே 5வது வசனத்தை வாசிக்கும்போது அப்படி பைபிளை கீழே வச்சிருங்க, 2 கையை உயர்த்திக்கோங்க. நான் சொல்றது பைபிள்ல தான் இருக்கும், வாசிக்கலாம். அவர் சத்தமா சொல்லுங்க. அவர் நம்முடைய பாவங்களை சுமந்து தீர்க்க, நம்முடைய பாவங்களை சுமந்து தீர்க்க வெளிப்பட்டார் என்று அறிவீர்கள். ஒரு அல்லேலூயா. Hallelujah. சிலுவை எதுக்கு வெளிப்பட சொல்லுங்க பார்க்கலாம். இப்போ Why the Lord appeared? சிலுவை எதுக்கு வந்துச்சு? Why the cross appeared? சிலுவை எதுக்கு வந்துச்சு? ஒரு அல்லேலூயா சொல்லுங்களே. நம்முடைய பாவங்களை சுமந்து தீர்க்க வெளிப்பட்டார் என்று அறிவீர்கள். அவரிடத்தில் பாவம் இல்லை. ஒரு அல்லேலூயா. சத்தமா கை தட்டி சொல்லுங்க பார்க்கலாம். There is no sin in him. ஞாயிறு ஆராதனையில் கலந்து கொள்ளுங்கள். முதலாம் ஆராதனை காலை 6 மணிக்கு, இடம் தூய பேதுரு ஆலயம், செம்மன்பேட்டை. 2ஆம் ஆராதனை அப்போஸ்தலர் தீர்க்கதரிசன மகா சபை, ஈஞ்சம்பாக்கம், பெத்தேல் நகர், சென்னை 115. நேரம் காலை 9 மணி முதல். தீர்க்க தரிசன தேவ செய்தி போதகர் என். சாது பால் சுவாமி. அப்போஸ்தலர் தீர்க்க தரிசன சுவிசேஷ சபை நடத்தும் மகிமையின் எழுப்புதல் இரவு ஜெபம். மாதத்தின் கடைசி நாள் இரவு 9 மணி முதல். தேவ செய்தி சுவிசேஷகர் என். சாது பால் சாலமன். இடம் இயேசு அழைக்கிறார், ஜேசி கார்டன், விங்ஸ் கன்வென்ஷன் சென்டர், எண் 96, பூந்தமல்லி நெடுஞ்சாலை, வானகரம், சென்னை 95, மேம்பாலம் அருகில். கர்த்தருடைய செயல்களை வந்து பாருங்கள்.